வணக்கம் மாலதி. அதாவது சாலிகிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 கோடி ரூபாய்க்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் என்பது விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவீரன் பட பாணியை போன்று படிக்கட்டுகள், வீடுகள் என அனைத்துமே தரமற்ற முறையில் கட்டப்பட்டதன் காரணமாக ஆங்காங்கே இடிந்து விழக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் அது தொடர்பாக உரிய விசாரணை என்பது நடத்தப்படும் என்பது போன்று தெரிவித்து இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பதையும் தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கின் காரணமாக IIT குழுவினர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பினை ஆய்வு செய்து அறிக்கை என்பதை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த கட்டடத்தினை ஆய்வு செய்த IIT குழுவினர் இந்த கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாகவும் தரம் இல்லாத பொருட்களை பயன்படுத்தி இந்த கட்டடங்கள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இதனை மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாலும் விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக இந்த கட்டடத்தினை இடிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கின்றனர். இதனால் தற்போது அந்த குடியிருப்புகளை வாங்கி வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. ஏனென்றால் 1 கோடி ரூபாய் செலவு செய்து தாங்கள் இருப்பதற்காக வாங்கிய கட்டடம் என்பது தற்போது சிதிலமடைந்து 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே தற்போது சேதமடைந்து காணப்படுவதால் கடும் இன்னல்களை கண்டித்து வரக்கூடிய நிலையில் IIT அறிக்கை என்பது முழு கட்டடத்தையுமே இடிக்க வேண்டும் என்பது போன்று தெரிகிறது. அதே போன்று அந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தின் சார்பில் அந்த கட்டிடத்திற்கு பதிலாக அந்த பகுதிகளில் இடித்து புதிய கட்டிடம் கட்டித் தருவதாக ஏற்கனவே வாய்மொழி உத்தரவாதம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த கட்டிடங்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த இடிந்த நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இடித்து புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு தந்தாலும் கூட அதற்கான 2 அல்லது 3 ஆண்டுகள் என்பது எடுக்கக்கூடும். இந்த நிலையில் இடைப்பட்ட காலங்களில் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அவர்களுக்கு அது தொடர்பான உரிய இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மாலதி, ஜெயலலிதா, இது குறித்து தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.